கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனத்தோடு நாம் நடக்கும்போது நம்ம நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகும். இந்த நாள் தியானத்திற்கு என்று சங்கீதம் 48 அதிகாரம் 9 நாம் வாசிப்போமானால், தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் நடுவில் எப்பொழுதும் அவருடைய கிருபைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? தேவனுடைய ஆலயம் எது? மனுஷ கைவேலையினால் செய்யப்பட்ட தேவ ஆலயத்தில் நான் வாசம் பண்ணவில்லை, உங்கள் இருதயமாகிய ஆலயத்திற்குள் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வாசிப்போமானால், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இருதயம் மகா கேடும் அது கிருக்குள்ளதாய் காணப்படுகிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த இருதயமாகிய தேவனுடைய ஆலயம் கேடும் கிருக்குள்ளதாய் காணப்படுகிறது. பாருங்க, அவர்கள் சிந்தனையிலே பாவம் செய்து வீணரானார்கள். நம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே அது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அசுத்தமும் காம விகாரமும் பரணாசை பொருளாசை சகலமும் நம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் மகா பரிசுத்தம் உள்ள ஒரு ஆலயம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய இருதயமோ அது பரிசுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். இந்த இருதயத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாசம் பண்ணுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம இருதயத்தை என்ன பண்ணும்? பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, இருதயம் லௌகிக கவலைகளினாலே பாரம் அடையக்கூடாது. உலக கவலை தன் இருதயத்தை ஒடுக்கும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்த இருதயத்துக்குள்ளதான் என் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திற்குள் அவர் வாசம் பண்ணும்போது அவருடைய கிருபைகளை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எப்பொழுதும் சிந்தனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியில் வெளிப்பட்டு நித்திய ராஜ்யத்திற்காக தன்னுடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தையும் தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தையும் சிந்தி மீட்கும் பொருளாக இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டு நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக அவரை அழைத்து போவதற்காக என் தேவனாகிய கர்த்தர் மாமிசத்தில் இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டார். நம் இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்காக எப்பொழுதும் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சதா காலமும் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறபடியால் நாம் அந்த இருதயத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இருதயத்தை குறித்த எப்பொழுதும் நம் சிந்தை உள்ளவர்களாய், ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, தன் இருதயமாகிய ஆலயத்திற்குள் அவர் வாசம் செய்கிறபடியால் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்தே நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். உலகத்தை குறித்தோ இந்த பிரபஞ்சத்தின் ஆசி ஐஸ்வர்யங்களை குறித்தோ இந்த இம்மைக்குரிய பொருள்களை குறித்தோ நாம் இருதயத்தில் ஒருபோதும் சிந்திக்கவே கூடாது. எப்பொழுதும் தேவனை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் சிந்தனை உள்ளவர்களாய் காணப்படுவோம். நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கடந்து போவோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? சோதரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, என் இருதயத்தை உமக்கு நேராக திறந்து கொடுக்கிறேன். என் இருதயத்தில் வாசம் பண்ணுமப்பா. என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, உம்முடைய கிருபைகளை குறித்து எப்பொழுதும் என் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்க தேவ கிருபையை தாருமப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.